ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காக்கா வந்து கால் லைட்டாக உடஞ்சிருக்குன்னு சொன்னோன்னா அந்த காக்கா வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாட்டி அப்பப்போ அடிக்கடிக்கு வந்து பிஸ்கெட் வாங்கிக்கினே இருக்கும், தொடர்ந்து வாங்கிக்கினே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது குட்டியும் இட்டுன்னு வந்திருக்கு, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வாய்கிட்ட வந்து லைட்டாக வந்து பிங்க் கலரில் இருக்கும். அது கத்தும் போதே அது வாயில் தெரியும், லைட்டாக பிங்காக அப்படி இருக்கும். ஏன்னா அதில் தான் வந்து தெரியும் குட்டி காக்கான்னு. அது அதோட குட்டி தான். இப்போ அது சத்தம் இல்லாமல் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கத்தும். இப்போ அது குட்டி கூட்டின்னு வந்து அந்த குட்டி தான் கத்துது. இப்போ மேரி பிஸ்கட் இருக்குது, கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே அதான் பாருங்கள், அதே காக்கா தான் கால் லைட்டாக வளைஞ்சிருக்கும். இப்போ மழை பெஞ்சனால நனைஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த காக்கா பயப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், அதை நான் கூட்டின்னு வருது. ஆனால் அதை வந்து நான் கவனிக்கலை, எட்டன்னு தான் கத்தும். இப்போ தான் பக்கத்தில் நின்று அது கூட்டின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். பழகி விடும், நம்ம பிஸ்கெட் கையிலே வாங்குறோன்றதுனால அது பழகி விடுறதுக்கோசம் இட்டுன்னு வருது. பயப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ இதுக்கிட்ட கொடுப்போம், அது கையிலே வாங்கிக்கும். நம்ம கொடுப்போம், எடுத்துன்னு போய் கொடுக்கட்டும்.